ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லை, பட் இப்போ வந்து நல்ல மழை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும்னு தோணுது. பட் 2 டேஸாக தீபாவளிக்காக பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு. பட் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா புடலங்காய். நம்ம வீட்டில் வந்து புடலங்காய் வந்து ஒரு 2-3 புடலங்காய் இருந்தது. அதை வச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணலான்னு யோசிக்கும் போது புடலங்காய் வந்து ஒரு மாதிரி நல்லா பஜ்ஜி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. இதுக்கு புடலங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் திக்காக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் விரல வந்து உள்ளே விட்டிங்கன்னா அதில் உள்ள விதையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா புடலங்காவையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண புடலங்காவை உப்பு அண்டு தண்ணி சேர்த்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. ஏன்னா புடலங்கால பார்த்திங்கன்னா ஒரு வாசம் இருக்கும், ஒரு பச்சை வாசம் அடிக்கும். அந்த வாசம் வந்து போகணுன்னா ஒரு 10 நிமிஷமாவது உப்பு தண்ணியில் வந்து ஊறணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. அது தனியாக இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து வரும். இப்போது புடலங்காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது தண்ணி இல்லாமல் வந்து நல்லா தொடச்சி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத்தை வச்சு நல்லா பொத்தி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து வந்துடும். தண்ணியோடு நம்ம மாவெல்லாம் சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ பாருங்கள், நான் தண்ணி இல்லாமல் ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 டீஸ்பூனுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 2 புடலங்காய், மீடியம் சைஸ் புடலங்காய் 2 இருந்தது. ஸோ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எடுக்கிற அதே அளவுக்கு கடலை மாவும் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து அதிகம் வேண்டாம், ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். இது கூடவே சில்லி பவுடர். நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுவும் ஆச்சியில் உள்ள காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதில் உள்ள காரமே எனக்கு போதுமானது. உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணால் நார்மல் பவுடர் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து அந்த மசாலாவை புடலங்கால சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் புடலங்கால இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஊறட்டும். அப்போ தான் புடலங்கால வந்து மசாலா வந்து இறங்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி நல்லா எண்ணெயும் நல்லா ஹீட்டாக இருக்குது. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம புடலங்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த புடலங்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா டீ டைம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்காகவும் இருக்கும். நீங்கள் நார்மல் டைம்லேயுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கூட்டாக பண்ணியிருப்பீங்க, குழம்பா பண்ணியிருப்பீங்க, கிரேவியாக பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணி ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா புடலங்காவை எண்ணெயில் சேர்க்கும் போது லைட்டாக வந்து எண்ணெய் வந்து தெறிக்கும். பார்த்து வந்து போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போது நான் வந்து செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கருவேப்பிலை சேர்க்கும் போது அதுவும் ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போது இதையுமே நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த மழை டைமில் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.